சென்னை பல்லாவரம் அருகே இந்தியன் கேஸ் வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், கள தகவலை பதிவு செய்யலாம். நிச்சயமாக சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதியில் தாம்பரம் மாநகராட்சி சார்பில் நடைபெறும் பாதாள சாக்கடை பணிகளானது தோண்டப்பட்டு சரிவர மூடப்படாததால் அந்த பள்ளத்தில் இந்தியன் கேஸ் சிலிண்டர்களை ஏற்றிக்கொண்டு பல்லாவரத்திலிருந்து குண்டத்துறை நோக்கி வந்த வாகனம் ஒன்று அந்த பள்ளத்துல சிக்கி தலைக்குப்புற கவிழ்ந்து விழுந்தது. இதனால அதிர்ஷ்டவசமாக அந்த வாகன ஓட்டியான சுரேஷ் என்பவர் காப்பாற்றப்பட்டார். ஆனால் அந்த அது வந்து பம்மல் குன்றத்தூர் பிரதான சாலையாக இருப்பதால தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் அதிகப்படியாக செல்லக்கூடிய அந்த முக்கியமான பிரதான சாலையில இந்த வாகனமானது கவிழ்ந்து விழுந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இதனால மணிக்கணக்கில் அந்த பகுதியானது ஒரு கடுமையான போக்குவரத்துல பாதிக்கப்பட்டது. இதனால பள்ளி, கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பல வேலைக்கு செல்லும் நபர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதனை சரி செய்வதற்கு அப்பகுதியில் இருக்க இளைஞர்கள், பொதுமக்கள் ஒன்று கூடி அந்த வாகனத்தை மீட்கிற பணிகளை ஈடுபட்டாங்க. ஆனாலும் அதை மீட்க முடியாத உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அங்கு தீயணைப்புத்துறை வீரர்கள் அந்த கவிழ்ந்த வாகனத்தை மீட்கும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால இந்த பாதையானது, இந்த சாலையானது மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது மாத கணக்கில் இந்த மாநகராட்சி சார்பாக தோண்டப்பட்ட இந்த பாதாள சாக்கடை பணியானது சரிவர மூடாமல் தினந்தோறும் இதே பாதிப்புக்குள்ளாகி வருவதாகவும், இதனால தினந்தோறும் பள்ளி, கல்லூரி, வேலைக்கு செல்பவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுவதாகவும் அந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். இதனை இந்த மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக இந்த பணிகளை முடித்து அதுவும் சரியாக மூடப்பட்டு அது தார் சாலைகள் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார்கள். இதனால பல்வேறு மக்கள் இந்த சாலையை கடக்க முடியாமல் பல கிலோமீட்டர்கள் தூரம் சுற்றி செல்வதாலும் அந்த பகுதியிலும் இதே போல பள்ளங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பள்ளங்களை நோண்டப்பட்டதனால கடுமையாக அந்த பள்ளங்களும் மூடப்படாமல் இருப்பதனாலும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதனால அந்த பகுதி மக்கள் முக்கியமான கோரிக்கை விடுகிறார்கள். இந்த முக்கிய பிரதான சாலைகளை பணி செய்யும் போது இது உடனடியாக துரிதமாக செய்து அதுவும் முறையாகவும் அந்த பணிகளை முடிக்க வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இதனால மாநகராட்சி அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள் இந்த பணிகளை உரிய நேரத்தில், உரிய காலத்தில் முடிக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். டேனியல், தகவலுக்கு நன்றி.